வாழ்க வளமுடன். ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமத் பிரஜோதயாத். இன்றைய நாள் 12/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கீழ்நோக்கு நாள் அஷ்டமி இன்று காலை 11:45 முதல் நாளை காலை 11:13 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:35. கரணம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 11:44 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை பரணி பின்பு கிருத்திகை. யோகம் சித்த யோகம். சந்திராசிரமம் சுவாதி விசாகம். மருத்துவ குறிப்பு: தலைபாரம் குறைய வேப்பம் பிண்ணாக்கை சுட்டு மூக்கில் உறிஞ்சலாம். ரத சப்தமி பற்றி சில குறிப்புகள். சூரிய பகவானுக்கு உரிய விரதங்களில் மிகவும் முக்கியமானது ரத சப்தமி ஆகும். தை மாதத்தில் வரும் சப்தமி திதியை ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். ரத சப்தமி அன்று காலை குளிக்கும் பொழுது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை எடுத்து அடுக்கி அதன் மீது அட்சதை வைக்க வேண்டும். ஆணாக இருந்தால் விபூதியும், பெண்ணாக இருந்தால் அதனுடன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வைக்க வேண்டும். இவ்விலை அடுக்கை தலை மீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். ரத சப்தமி அன்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். பார்வைக்கு தெரியும் பகவானான சூரியனை ரத சப்தமி தினத்தில் வழிபடும் போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய என்று கூற வேண்டும். ஆயுள் ஆரோக்கியம் புத்திர்பலம் தேகிமே சதா என்று சொல்லி வணங்கலாம். இந்த துதியை ரத சப்தமி அன்று சொல்லி வணங்கினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் என்பது ஓர் நம்பிக்கை. இந்த வீடியோ பதிவில் மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. 12 ராசிகளுக்குமான ராகு கேது பயிற்சி பலன்கள் துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்த மனசஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாகும். குழந்தைகள் மூலம் பாராட்டப்படுவீர்கள். சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி சஞ்சலங்கள் தீரும். பரணி நெருக்கம் கிடைக்கும். கிருத்திகை ஆசிர்வாதம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிரிகளை வெல்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் வருமானம் அதிகமாகும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் தெளிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ரோகிணி வருமானம் கிடைக்கும். மிருகசீரிஷம் ஜெயம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, மேல் அதிகாரியிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சொந்தங்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது நல்லது. திருமண விஷயங்களில் சில தடைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். புதுவித நபர்களின் நட்புகளால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மிருகசிரிஷம் பொறுமை தேவை. திருவாதிரை நல்ல நிலை ஏற்படும். புனர்பூசம் முன்னேற்றம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நினைத்தது நடக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல வளமான முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்களால் லாபம் கிட்டும். உங்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க சந்தர்ப்பம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் தடைகள் நீங்கும். பூசம் நினைத்தது நடக்கும். ஆயில்யம் சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பொருள் வரவுகள் அதிகமாகும். ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் நினைத்த காரியத்தை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். சொந்தங்களிடம் மதிப்பு மரியாதை கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் பொருள் வரவுகள் அதிகமாகும். பூரம் வளமான நாள். உத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். ஆலய தரிசனம் செய்வீர்கள். படிப்பில் மாணவர்கள் அறிவுத்திறன் அதிகமாகும். குழந்தைகளால் நல்ல செலவுகள் ஏற்படலாம். தாயின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் கடமைகள் அதிகமாகும். ஹஸ்தம் அறிவுத்திறன் கூடும். சித்திரை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்களால் வருமானம் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது. வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அயல் நாடு செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை தடைகள் ஏற்படும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து நல்ல செலவுகள் செய்து வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களால் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். அனுஷம் நினைத்தது நடக்கும். கேட்டை சந்தோஷமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மன வலிமையுடன் செயல்பட்டு புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். தன வரவுகள் அதிகமாகும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். குழந்தைகளால் வருமானம் கூடும். வேலையில் வளர்ச்சியான நிலை காணப்படும். தேகநலனில் அக்கறை தேவை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள். பூராடம் பலமான நாள். உத்ராடம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி.
ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, அறிமுகம் இல்லாதவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருப்பது நல்லது. உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்டத்தால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவோணம் நினைத்தது நடக்கும். அவிட்டம் அதிர்ஷ்டமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, அலுவலகத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் நல்ல முன்னேற்றமான சூழல் அமையும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் அடைவீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பேச்சு திறமையால் புகழ் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் வளமான நாள். சதயம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, மனதில் உள்ள சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் அதிகமாகும். சேமிப்பு உயர அயராது பாடுபடுவீர்கள். அலைச்சல்களால் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் மன வலிமையுடன் செயல்பட்டு ஆதாயம் மற்றும் அனுகூலம் அடைவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி சஞ்சலங்கள் தீரும். உத்திரட்டாதி தனவரவுகள் அதிகமாகும். ரேவதி தைரியம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.